தொப்பை அப்பனை தொழவினை அருமே. திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம். எனவே வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம். குறள் நெறி போற்றி குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்நிலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சரி, நாங்கள் இப்ப திருக்குறள்ல எத்தனையாவது அதிகாரம் படிக்கிறோம் ரித்தீஷ்? 40வது அதிகாரத்தில எத்தனை குறள் வரையும் படிச்சு முடிச்சிட்டோம்? 9வது குறள் வரையும் படிச்சிட்டோம். இன்றைக்கு டீச்சர் 10வது சொல்லி தந்துட்டு 10ஐயும் சொல்லணும். ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம். சரியோ? 10ஐயும் ஒவ்வொருத்தரும் சொல்ல வேணும். சரி, வழிவாக்குகளுங்க. இப்ப டீச்சர் சொல்லி தர போறா. கேடில் விழிச் செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. வழங்கிச்சோ? இல்ல. சரி, வழிவா திருப்பி கேளுங்கோ. கேடில் விழிச் செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. சரி, இதுதான் நீங்க சொல்ல வேண்டியது. அதாவது நீ டீச்சர் சொல்ல போறேன்னு கேளுங்கோ. என்னன்னு சொல்லி சொன்னால், கேடு இல் விழுச்செல்வம். அவர் சொல்லி சொல்ல அது சொல்றேன்னு கேளுங்க. கேடு என்றால் என்ன? கேடு நீங்கள சொன்ன என்ன பூ? நீங்கள சொன்ன நோ, கேடு வரும் என்று சொல்லி சொன்னால் என்ன? துன்பம் வரும். துன்பம் வரும் சொல்லலாம். கேடு என்றா அழிவு வரும் என்று சொல்லலாம். என்ன சொல்லலாம்? அழிவு வரும் என்று சொல்லலாம். சரியோ? அதாவது கேடு இல்லாதது விழு செல்வம். விழு என்றால் சிறப்பானது. அப்ப என்னது? கேடில் என்றால் என்ன? கேடு இல்லாதது என்றால் என்ன? அழிவு இல்லாதது. கேடு இல்லைன்னா கேடு இல் என்றா கேடு இல்லாதது, அழிவு மற்றது விழிச்செல்வம் என்றால் என்ன? சிறப்பான செல்வம். விழிச்செல்வம் என்றால் என்ன? சிறப்பான செல்வம். கல்வி எது? கேடில் விழிச்செல்வம் எது? கல்வி. வடிவாக்கள் ஒவ்வொன்றா டீச்சர் சொல்றேன். ஒருவருக்கு என்றால் ஒரு ஆளுக்கு மாடு அல்ல, சத்தம் போடக்கூடாது. மாடு அல்ல என்றால் என்ன? மாடு என்றால் என்ன? அதான் சொல்லுவீங்க. சரியோ? மாடு என்று சொல்லினால் அது செல்வம். சரியோ?
நீங்க சொல்றது சரி. பசு ஒரு செல்வம். ஒரு வீட்டுல பசு இருந்தால் அது செல்வம் அப்போ. அதாலதான் பசுவுக்கு மாடு என்றும் பேர் வந்திருக்கு. சரியோ? மாடு என்றால் என்ன? வீட்டுல அந்த காலத்துல எங்கட தாய்நாட்டுல வீட்டுல கனக்க பசு இருந்தால் அந்த வீட்டுக்காரர் நல்ல செல்வந்தர்களாக இருப்பார்கள். அப்ப மாடு என்றால் என்ன? செல்வம். செல்வம். செல்வம் உங்களுக்கு தெரியும் தானோ? ஓம். ஆ. அப்ப மாடு அல்ல என்றால் என்ன? மாடு அல்ல மற்றையவை. மற்றதெல்லாம் செல்வமே அல்ல. எது மற்றதுகள் சொல்லுங்க பாப்போம். மற்றதுகள் எல்லாம் செல்வம் இல்லையென்று எது சொல்லப்படுது? காசு. பணம், வீடு, ம். பங்களா, கார், அதுகள் எல்லாம் செல்வம் அல்ல. ஏன் சொல்லப்படுது? கல்வி மட்டும்தான் செல்வம். ஏன் சொல்லுங்க பாப்போம். அது கல்வி வந்து அழியாதது. ஏன் சொல்லுங்க? எப்படி அழியாது? இப்ப மற்ற செல்வம், இப்ப நீங்கள் வீடு வச்சிருந்தால் வெள்ளம் வந்தால் என்ன நடக்கும்? போயிடும். அது அழிஞ்சு போயிடும். அப்ப வெள்ளத்தாலே அழியும். சரியோ? நெருப்புக்குள்ள நீங்கள் காசை எல்லாம் போட்டால் என்ன நடக்கும்? வீட்டுக்கெல்லாம் நெருப்பு வச்சா என்ன நடக்கும்? அழிஞ்சு எரிஞ்சு போயிடும். மற்றது கள்வர் வந்து என்ன செய்யணும்? காசெல்லாம் உங்கள்ட்ட இருந்து நகைகள் எல்லாம் இருந்தா களவெடுத்து போயிடுவார்கள். சரியோ? அப்ப இப்படி எல்லாம் நடக்கும். அப்படியே அழிவு வரும். ஆனால் உங்களோட கல்வி அங்க இருக்கு. அறிவுக்குள்ள. மனசுல. அதாவது எங்களோட மூளையில அறிவு அறிவு இருக்கு. சரியோ? எங்களுக்கு உள்ள இருக்கு. எங்களுக்கு ஆனபடியால் யாராவது களவெடுக்கலாமோ உங்களோட கல்வி அறிவ? இல்ல. நெருப்பால அழியுமோ? இல்ல. மற்றது ஒரு இனத்தை வெள்ளத்தால எல்லாம் அழியுமோ? இல்ல. மற்றது பாதுகாக்கிறது இல்லையண்டா. உங்கள்ட்ட காசு இருந்தால் வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு கதவை பூட்டி திறப்படுத்து கொண்டு போய் அதை சில துளைச்சு பெரிய கரைச்சல் இருக்கு இல்லையோ? கல்வி செல்வத்தை எல்லாம் நாங்க எப்படி பூட்டி எல்லாம் காவல் பண்ணணுமோ? மனசு மூலையில பூட்டி வச்சிருக்கிறது. இல்ல, அது என்ன எங்களோடயே வந்து கொண்டிருக்கும். சரி, உங்களுக்குள்ளேயே இருக்கு. அப்ப ஒருத்தரும் அதை உங்களோட கல்வியை தாங்கன்னு சொல்லி யாராவது உங்கள்ட்ட இருந்து கடன்படுத்தலாமோ? இல்ல. எங்களை என்னதான் எங்களுக்கு துன்பப்படுத்தினாலும் உங்களோட கல்வி எங்களில இருந்து எடுக்க முடியாது. ஆனபடியால் இந்த கல்வி செல்வத்தை விட ஏதாவது பெரிய செல்வம் இருக்குமோ? இல்ல. நீங்கள் உங்களோட பணம் இருந்தால் வீடு வாங்கலாம். சரியோ? நீங்க விரும்பின பொருள் எல்லாம் வாங்கலாம். ஐபோன் வாங்கலாம், விளையாட்டு சாமானோ என்னவோ வாங்கலாம். சரியோ? ஆனால் அந்த செல்வம் அழிஞ்சு போயிடும். ஆனா உங்களோட கல்வி செல்வம் இருந்தால் என்ன நடக்கும்? அந்த செல்வம் உள்ளுக்குள்ளே இருக்கு. ஆனா நீங்க அறிவை பாவிச்சு அந்த நேரத்துல ஒரு விஷயத்தை சொல்லி இப்ப சொல்லுவோம். நீங்க நல்ல வடிவா பாடம் சொல்லி கொடுப்பீங்கள் என்றால் நீங்க ஒரு ஆளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு அவையிட்ட கேட்கலாம், நீங்க எனக்கு ஐபோன் வாங்கிட்டாங்க. அப்ப உங்களோட கல்வியால நீங்கள் உங்களோட பொருளை இன்னும் பெற்றுக்கொள்ளலாம். உங்களோட கல்வி உங்கள்கிட்ட இருக்குன்னா. ஆனால் காசை கொடுக்கறது பதிலா நீங்க என்ன செய்யறீங்க? உங்களோட கல்வியை கொடுக்குறீங்க. என்ன சேவையை கொடுக்குறீங்க. அப்ப கல்வியால நீங்க எல்லாத்தையும் பெற்று கொள்ளலாம். சரி, உங்களோட சேவையால உங்களோட இதால நீங்க எல்லாத்தையும் பெற்று கொள்ளலாம். அதுக்கு அழிவு இல்லை. இவ்வளவுதான் இந்த கேடு விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவை. இது கஷ்டமோ? இல்ல. அப்ப டீச்சர் பாடமாக்குறதுக்கு சொல்றேன் என்னென்றால் கல்வியே அழிவில்லாத சிறந்த செல்வமாகும். அதனால் கல்வியை விட மற்றைய பொருட்செல்வங்கள் எல்லாம் சிறப்புடையன அல்ல. சரியோ? ஏன் சிறப்பு உள்ளவை அல்லன்னு சொல்லுங்க. சொன்னாங்க அழியக்கூடியது, களவாடக்கூடியது, நெருப்பில் எறியக்கூடியது, வெள்ளத்தால எல்லாம் கூடியது எல்லாம் நடக்கும். ஆனா இது கல்விக்கு எப்பவும் பாதுகாப்பா உங்களுடைய இருக்கு. சரியோ? இப்ப இதை நீங்கள் ஃபாஸ்டா சொல்லி போட்டு 10 குறளும் எனக்கு டீச்சருக்கு இன்றைக்கு சொல்லுவோம். இது சொல்லுங்கள். சொல்லி விடுறீங்களா? என்னம்மா சொல்றீங்களா? எல்லாரும் சொல்லுவார் கேளுங்க. எல்லாரும் சொல்லுங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடு அல்ல மற்றையவை. கெட்டிக்காரன் விழு சொல்லுவாங்க. என்ன சொல்லணும்?
விழு விழு விழ் அங்கம் அடியில கொண்டே முட்டணும் விழு சொல்லுங்க விழு விழு செல்வம் விழு விழு அங்க அடி இப்படி மடக்கணும் நாக்கு மடக்கி சொல்லணும் சொல்லுங்க விழு திருப்பி சொல்லுங்க குரலை கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடு அல்ல மற்றையவை மாடு என்றால் என்ன பூ அஹ், செல்வம் 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 கேடு என்றால் என்ன அழியிறது அழியுது அப்ப கேடில் என்று சொன்னா என்ன கேடில் என்றால் அழியாதது அழியாதது அழியாத செல்வம் கல்வி என்ன ஆம். சரி மற்ற செல்வம் எல்லாம் அழியக்கூடியது எனவே கல்வியே சிறந்தது இப்படி நீங்க சொல்லலாம் கருத்து அதுல ஒரு பிரச்சனை இல்லை டீச்சர் இப்படி சொன்னாலும் நீங்க இப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அழிவில்லாத சிறப்புடைய செல்வம் கல்வி மற்ற செல்வங்கள் எல்லாம் என்ன செய்யக்கூடியது அழியதெல்லாம் அழியக்கூடியது எனவே அழிய மற்ற செல்வங்களை விட கல்வியே சிறந்த செல்வமாகும் இப்படி சொல்லலாம் இது நல்லா இருக்கு உங்களுக்கு விளங்குது இல்லோ ஆம். பாடமாக்குறது டீச்சர் சொன்னதை விட இது உங்களுக்கு சுகமா இருக்கு உங்க சொல்லுங்க அப்போ அஹ், பொருள் அஹ், பொருள் பொருள் சிறந்த செல்வங்களாம் அஹ், அழிய ஆனா பணம் கார் வீடு அதெல்லாம் அப்படி இல்லை இப்படி சொல்லலாம் அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்விதான் மற்ற அழிய செல்வங்கள் எல்லாம் என்ன நடக்கும் அழிய இல்லாத செல்வம் அது கல்வி ம். ஆனா மற்ற செல்வங்களாம் அதெல்லாம் செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் எல்லாம் அழியும் அழியக்கூடியது அதனால் அழியக்கூடியது அழிக்கூடியது அதனால் ம். அதனால் கல்வி ஒரு சிறந்த செல்வம் ப்ளீஸ் மியூட் பண்ணி கொண்டு இருக்கணும் ஏன்னா இது ஒரு ஆள் சொல்றதை கேட்டுதான் மற்றவை சொல்றது சரியப்போ ஆம் மற்றாள் சொல்லுங்க பாப்போம் பிரகதி பிரகதி சொல்லுங்க கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை பொருளை சொல்லட்டும் கல்வி அழியாத செல்வம் கல்வியானது அழியாத சிறப்பு மிக்க செல்வம் அழியாத சிறப்பு மிக்க செல்வம் கல்வியானது கல்வியாகும் மற்ற செல்வங்கள் அழியக்கூடியது எனவே கல்வி ஒரு மற்ற செல்வங்களை விட கல்வியே சிறந்த செல்வமாகும் கல்வி மற்ற செல்வங்களை விட சிறந்த செல்வமாகும் ஓகே இப்ப சொல்லுவீங்கள் தாய் சொல்லுங்கம்மா கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை பொருள் சொல்றதா பொருளும் இதுதான் சொல்லுவோம் பொருளும் தான் சேர்த்து சொல்லுவோம் எல்லா செல்வங்களும் ஒரு நாள் அழிஞ்சு போடும் ஆனா கல்வி மற்றும் அழியாத கல்வி செல்வம் மட்டும் இதனாலும் அழியாது ஒரு நாளும் அழியாது எனவே கை எங்க இருக்கு எனவே எந்த செல்வம் சொல்றதுன்னு சொல்லுங்கம்மா கல்வி
ஒரு நாளும் எந்த அழியாது. செல்வம் சிறந்தது என்று சொல்லுவோம். எனவே கன்க்ளூஷன் சொல்லுவோம். நீங்க கன்க்ளூஷன் எனவே கல்வி சிறந்த செல்வம் ஆகும். ஆகும். எனவே கல்வி செல்வமே சிறந்த செல்வம் ஆகும். எனவே கல்வி செல்வம் கல்வி செல்வமே என்றால் அது சிறப்பு. கல்வி செல்வமே சிறப்பாக சிறந்த செல்வம் ஆகும். சிறந்த செல்வம் ஆகும். சரியோ? சபரி கொஞ்சம் கமராவை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளிருங்கோ, கொஞ்சம் ஃபுல்லா தெரியுற மாதிரி. ஓகே, இப்ப யார் சொல்லுவீங்கள்? பாரித் சொல்லுங்க பூ. கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. பொருள் கல்விதான் சிறந்த செல்வம். மற்றையவை ஏனென்றால் அது அழியாதது. சொல்லலாம், நெருப்பாலேயோ கல்வராலேயோ, நெருப்பாலேயோ வெள்ளத்தாலேயோ அழியாதது, கல்வரால் திருட முடியாதது. நீங்க சொல்லலாம், நீங்க கொஞ்சம் அப்படி கதைக்கலாம். சொல்லுங்க. சொல்லுங்க, பொருளை சொல்லுங்க. கல்வி செல்வமே சிறந்த செல்வம், ஏனென்றால் அதை நம்மால் எரிக்க முடியாது, அழிக்க முடியாது, நம்மிடம் இருந்து பறிக்க முடியாது. ஆனால் மற்ற செல்வங்கள் எல்லாம் இந்த விடயங்களால் அழிந்து போகக்கூடியது. எனவே கல்வி என்பது சிறந்த செல்வமாகும். கல்வி செல்வமே சிறந்த செல்வமாகும். கல்வி செல்வமே சிறந்த செல்வமாகும். சரி, கட்டிக்காரன். இப்ப யார் சொல்ல போறீங்கள்? சொல்ல இல்ல, சொல்லுங்க. முயற்சி செய்யணும். அப்போ நீங்கள் இங்க ஒருத்தர் இருக்கிறார், அவரை நீங்க எழுப்பி விடவும், அவரை ஒழிப்பி விடுவோம். யார் சொல்லுங்க? ஆர சொல்றேன் டீச்சருக்கு. அறிவை ஒழிப்பி விடுவோம். இப்ப நித்திர ஒன்று இருக்கும். உங்க எல்லாருக்கும் என்ன செய்யுது? சொல்லாதாக்களுக்கு என்ன செய்யுது? மூளை நித்திரம் கொள்ளுது. அதை ஒழிப்பி விடுங்க, ஒழிப்பி விடுங்க. பாரிஷா சொல்லுங்க. கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றவை. லரோஷன் எப்படி சொல்லணும்? மற்றையவை. மற்றையவை. ஓகே, இப்ப யார் சொல்ல போறீங்க? முதல்ல இருந்து 10 வரை. பரதி சொல்லுங்கம்மா. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். உவப்பத் தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உடையார் முன் இல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். தொட்டனைத்து ஊறும் மனற்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. யாதானும் நாடாமால் ஊறாமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. அப்படியே பார்க்காம சொல்லிட்டா டீச்சர், சொல்லியே கொடுக்கல. உங்களுக்கு கடவுளின் அருள் இருக்காமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களோ அவைகளுக்கு ஆற்ற அருள் இருக்கு, கடவுளின் அருள் இருக்கு. ஏனென்றால் கல்வி என்றால் அறிவு, அறிவுதான் கடவுள். சரியோ? அறிவுதான் கடவுள். அதாலதான் நாங்க என்ன செய்வோம்? கும்பிடுறோம். நாங்கள் கல்விக்கு என்ன சொல்றோம்? நாங்கள் சரஸ்வதி என்று சொல்லி என்ன செய்யறாங்க? அந்த கல்வியை நீங்க ஒழுங்கா படிச்சாதான் உங்கள்ட்ட அந்த கடவுள் வந்து உங்களுக்கு அருள் புரிவார். நீங்கள் முயற்சி செய்யாமல் படிக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு அருள் தருவாரோ? முயற்சி முயற்சி முயற்சி.
நான் சொல்லியும் ஒரு தட்ட முகத்திலும் வித்தியாசத்தை காணல. கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. இது சொல்லியாத ஆறாவது புதுசா சொல்ல போறீங்களோ? யார் சொல்ல போறீங்க பத்தம் இப்ப? சரியோ பூ? ஆம் அப்ப இந்த 10வது நீங்கள் இப்ப அந்த டீச்சர் அதை இதை போட்டு விடுவா, இதை போடுவா, அந்த ஸ்லைட்டை போட்டு விடுவேன். நீங்க அதை பார்த்து உங்களுக்கு பொருள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். பொருள் கஷ்டமோ? இல்ல இல்ல இல்ல. அப்ப குரலும் இப்ப பாடம். அப்ப இதையும் போட்டு விடுறேன். நீங்கள் இதை போட்டுட்டு அடுத்த வியாழனுக்கு இடையில 10 குரலையும் பாடம் வாங்கி விடுவோம். உண்டா? ஆம் உண்டா? ஒரு ரெக்கார்டிங்ல. சரியோ? ஆம் ஓகே. அப்ப நாங்க நன்றி வணக்கம் சொல்லுவோம். நன்றி வணக்கம் டீச்சர் வணக்கம் டீச்சர். பிள்ளைகள்.